நான் மதுரையிலேருந்து வரேன். என் பேர் பூவேஷ் பிரசாத். நான் சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் படித்தேன். நான் 4 பேருக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். அம்மா, அப்பா, டீச்சர்ஸ், டியூசன் அண்ணே 4 பேர் சேர்த்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு பொன்னாடை ஏற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏண்டா சார் ஒரு 10 செகண்ட் மட்டும் சென்ட் பண்ணாரு. நான் பார்த்துட்டேன். நான் பார்த்தது இவங்கள தானா, தளபதியை தானா? அதாவது குசேலன் பட டைலாக் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் பார்த்தேன்னு சொன்னது வெளியில நம்புவாங்களா? உங்களை தான் பார்த்தேனா? ஐயோ பார்த்துட்டேன். இதே கண்ணு, இதே முக்கு, இதே இதே கை, இதே காலா, உங்களை தான் பார்த்தேனா? நம்ப முடியல சார். வார்ம் அண்ட் வெரி குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்குமே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி ஹாப்பினஸ்ஸை சொல்கிறதுனே தெரில. ஃபஸ்ட்டு தளபதிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்னும் நம்பவே முடியலை இங்கே நிற்கிறேன்றதை. அவ்வளோ ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. என் பேரண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் என் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இங்கே நான் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண மதுரை மாவட்டம் தங்கப்பாண்டி சார் அவங்களுக்கும், பாலாஜி, அதுக்கப்புறம் செந்தில்குமார் அண்ணா, அவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் 3 பேரும் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இங்கே வர்றதுக்கு. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தளபதி எப்பயுமே குட்டி ஸ்டோரி சொல்கிற மாதிரி நான் ஒரு குட்டி கவிதையோடு முடிச்சிடுறேன். அதாவது இப்போது நம்ம தாய்மொழி தமிழ், அதில் 3 எழுத்து. நம்மளோட இயக்கம் என்ன? தாவேகா, டிவிகே, அதுலேயும் 3 எழுத்து. நம் நெஞ்சில் குடியிருக்கும் நம் தளபதியின் பெயர் விஜய், அதுவும் 3 எழுத்து. நாம் அவருக்கு கொடுக்க போகும் பரிசு வெற்றி, வெற்றி, வெற்றி மட்டுமே. நாளை நமதே, வெற்றி உமதே. இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் வணக்கம். விஜய் சாருக்கு வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த மேடைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து முக்கியமாக காரணமாக இருந்தது எங்கள் அம்மா தான். அடுத்து எங்கள் அப்பா, அடுத்து என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் விஜய்னா உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டு. அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்ட்டு அந்த காலத்தில் பெண்களை யாருமே படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இப்போது பெண்கள் படிக்கிறது, காலேஜ், ஸ்கூலு எல்லாத்துக்கும் சுதந்திரமாக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திருப்பியும் பெண்கள் ஸ்கூலுக்கு வெளியே அனுப்பவே பெற்றோர்கள் பயப்படுறாங்க. நீங்கள் 2026 சிஎம்மாக வந்ததுக்கப்புறம் அந்த நிலை மாறணுன்ட்டு நான் உங்கள்கிட்ட ஹம்ப்லி ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி கனிஷ்கா. நகராட்சி பெண்கள் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி திருவண்ணாமலையிலேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னோடய அப்பா, அம்மா, டீச்சர்ஸ், என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ண ஃபிலோ டீச்சர் அண்ட் என்னோடய ஹெச்எம் சார், தமிழக வெற்றி கழகம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட அலுவலர் பாரதி அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. விஜய் அண்ணாவோடைய ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஸ்பீச்சில் ஒரு 2 லைன் வந்து என்னுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான நிகழ்வு, நான் ஒரு போட்டியில் கலந்து தோற்று அவமானப்பட்டு அழுதுட்டு இருக்கும் போது விஜய் அண்ணாவுடைய 2 லைன், சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். இந்த வார்த்தையினால் நான் வந்து திரும்பி முயற்சி பண்ணி என்னுடைய 12ஆம் வகுப்பில் மட்டும் பள்ளி அளவு, மாவட்ட அளவு, மாநில அளவில் மொத்தம் 22 சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி என்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் போர்டு எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கேன். தேங்க்யூ அண்ணா. அண்ணாக்காக ஒரு 4 வரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அழகிய தமிழ் மகனே, அழகிய தமிழ் மகனே, தமிழகத்தை அழகாக்க வந்த அழகிய தமிழ் மகனே, அன்பால் அண்ணல் பறக்க கல்வி விருது வழங்கி கொண்டிருக்கும் அழகிய தமிழ் மகனே, ஒரு குலத்திற்கு தாமரை மலர் எவ்வளவு அழகோ, ஒரு குலத்திற்கு தாமரை மலர் எவ்வளவு அழகோ, அதை போல தமிழகத்திற்கு அழகு நம் அழகிய தமிழ் மகன் அண்ணாதானே. அண்ணா, அன்றும் இன்றும் என்றும் உன் அன்புக்கு நாங்கள் பிரியமானவர்கள். நன்றி அண்ணா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். மேடையை தொழுது அரங்கத்தை வணங்குகிறேன், அவையோரையும் சேர்த்தே வணங்குகிறேன். அண்ணா, உங்களுக்கு முதல் வணக்கம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். அண்ணாவிற்கு ஒரு சிறிய வேண்டுகோள். அதுபோல வரும் இளைய சமுதாயத்திற்கு, வருங்கால தூண்களுக்கு அனைவரின் மனதிலும் அறநெறி தவறாத அறிவு புகட்டிய கல்வியை புகட்டி அனைவரின் மனதிலும் எழுத்தறிவித்த இறைவனாக விளங்க வேண்டுகிறேன். இந்த நேரத்திலே இந்த மேடை என்பது என் கண்ணில் கனவிற்கு கூட எட்டா கனியாக இருந்தது. ஆனால் தற்போது இந்த மேடையில் அண்ணாவின் பக்கத்தில் என் பெற்றோருடனும் உடன் பிறப்போடும் நின்று கொண்டிருப்பதில் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். என் பெற்றோருக்கு, எனக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் என் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரிய பணியே அறப்பணி. தன்னை விட வளர்ந்து விட்டானே என்று பொறாமைப்படாத ஒரே இனம் என்றால் அது ஆசிரிய இனம் மட்டுமே. எங்கோ ஒரு தொலை தூரத்தில் இருந்து கொண்டு தன்னை மேடை ஏற்றிவிட்டு தொலைபேசியில் அங்கு பேசிக் கொண்டிருப்பது என்னிடம் படித்த பிள்ளைதான் என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கும் 1 முதல் நான் 12ஆம் வகுப்பு வரை படித்த என் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை அவர்களின் திரு பாதங்களில் சூட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா.